வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2024-25 இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒரு லாங் மாரத்தான் இன்னிங்ஸ் 150வது எபிசோடை நம்ம முடிக்க போகிறோம். இது இன்ஃபேக்ட் இந்த இளைஞர்கள், இந்த போட்டியாளர்கள், இந்த கேண்டிடேட்ஸ் எல்லோரும் நமக்கு கொஸ்டின் ஷேர் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் எடுத்து இன்ஃபேக்ட் இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அண்டு நிறைய பேர் நம்ம பர்சனலாகவே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் த லாஸ்ட் எபிசோட், 150வது எபிசோட். உத்தர பிரதேசத்தை சேர்ந்த எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட். லெட்ஸ் சி. போர்டு லெஃப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா அவர்கள். டேட் அண்ட் டைம் 17th April 2025. திஸ் வாஸ் த லாஸ்ட் டேட் ஆஃப் இன்டர்வியூ. இப்போ நம்ம அப்லோட் பண்ணையில் கண்டிப்பாக இன்டர்வியூ ரிசல்ட் வந்திருக்கும். அண்ட் ஃபோர்நூன் செஷன் லாஸ்ட் டு கோ. அண்ட் டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்மோட கீவேர்ட்ஸ் எக்கனாமிக்ஸு, லக்னோ, வாரணாசி, கான்பூர், ஐஐடி கான்பூர், ரெஸ்ட் நாட் ரிலவெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஸோ லெட்ஸ் சி. அண்ட் சேர்பர்சன், ஸோ தட் இஸ் சுக்லா சார். ஸோ டெல் மீ அபவுட் India-Russia relationship and picking up from my answer. So, but Russia is supplying all the latest weapons to China also. Russia is responsible for modernizing PLA, People Liberation Army, that is China's army. Shouldn't we embrace USA? இப்போ இதில் ஒரு சிறப்பு அம்சம்னா, நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம் நம்ம இன்டர்வியூவில். நம்ம லீட் பண்ணணும் இன்டர்வியூ அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம பேசக்கூடிய விஷயத்தை பேஸ் பண்ணி அவங்க எடுத்து அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபர்தராக தே வில் டேக். ஓகே. ஸோ அப்படி ஃபர்தராக அவங்க எடுக்கையில் நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த பேசின விஷயத்தை அடுத்த கொஸ்டினை யார் கேட்டாங்களோ அதே ஆள் எடுக்கலாம். அதில் நீங்கள் பேசின பாயிண்டில் இன்னும் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாராவது ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட் கொஸ்டின் கேட்கலாம். ரைட்? யூ லீட். ஸோ வாட் எவர் யூ அட்டர், வாட் எவர் யூ சே, நீங்கள் எது பேசுகிறா இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் கவனமாக இருந்து நம்ம பேசணும். ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ அந்த மாதிரி இதில் ஃபாலோ பண்ணுறது தான் அவர் பேசிகிட்டு இருக்கீங்களா இந்த சேஸ் சி ரிலேஷன் பேசையில் அவர் பேசிக்கிட்டு இருக்கையில் அந்த ஆன்சர் சி பிக்கிங் ஃப்ரம் மை ஆன்சர், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆன்சர் தான் அவங்க எடுக்கிறாங்க. ரைட்? ஸோ ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் ரோல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி அண்ட் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் 1962 debacle. I did not even abandon non-alignment. If Biden was so difficult for India, then Trump will crush India. Don't we need a grand bargain? What cards do we have? Shouldn't we give a tariff concessions and take technology? So it's like give and take policy. They have had நம்ம tariff நமக்கு பொறுத்தளவுக்கு balance of payment positive for us, but it's negative for US. ஸோ அதனால தான் டேரிஃப் ட்ரம்ப் இது பண்ணிட்டாப்ல. ஸோ அது நமக்கெல்லாம் தெரியும். பட் தட்ஸ் வாட் த கொஸ்டின், வெதர் வில் டேக் எ டெக்னாலஜி ஃப்ரம் தம் அண்ட் டேரிஃப் வில் கோ ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். ரைட்? ஃபர்தர், are we not caught between the two blocks of USA and China? And USA and China both are fighting, that we know trade war is going on. That's fine. Then further, so next member, it is member 1, smiling throughout. So that's a comment, and it start from, and tell me about inflation and foreign exchange reserves in India, and how has been our economic growth, and how do we calculate return on investment on a project. So how do we calculate social cost of a project, and what are the innovative means and financing infrastructure projects and inevitable REIT, and what is the venture capital fund, and trade visit with China and how to deal with the imports, and what measures can we use to deal with the dumping from China. This is venture capital. பார்த்துருப்போம் நிறைய படங்கள் இருக்கு. venture capital, you will have go with the idea and somebody will make a payment or investment, so that is called venture capital. Right? So let's see further. Next member. So member 2 from northeast part of our country, I don't know what he means, and climate change and India's approach to it, and pollution issue in India, and central tenets of Buddhism, and why did Buddhism decline in spite of initial expansion here. So that's history part. Then next is member 3, and you are a lead negotiator of India
between BTA and USA. What will be your priorities, on which there won't be any compromise, on what will you negotiate? There was a long discussion on that, but in agriculture, there they give huge subsidies to each farmer. Is it not level playing field? So what we can stop importing from USA, just like what China did. இப்போ இது நமக்கு புரிஞ்சுக்கணும். அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவுக்கு ஹியூஜ் சப்சிடி கொடுக்குறது யூரோப்பியன் யூனியனும் யூஎஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து சப்சிடி கொடுத்தா தான் ஃபார்மரே அங்கே இருக்க முடியும். ஏன்னா சப்சிடி இல்லைன்னா அந்த காஸ்ட் வில் பி ஸோ ஹெவி. அவ்வளோ சப்சிடி கொடுத்து சீப்பாக வந்து வெளிநாட்டுக்கு இது பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஈவன் சோயாபீன் வந்து அமெரிக்கன் சோயாபீன் இஸ் பீங் இம்போர்ட்டட் பை சைனா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சோயாபீனுக்கு எவ்வளவு அவங்க வந்து சப்சிடி கொடுத்துருக்காங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட். நம்ம அதாவது ஒரு ஜிடிபியில் ஒரு பெர்சன்டேஜில் பார்த்தீங்கனாலோ அல்லது ஒரு டோட்டல் ப்ராடக்ட் ஒரு ப்ராடியூஸ் அடிக்கிற ஒரு குவிண்டாலோ அல்லது ஒரு ஏக்கர் லேண்டுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி சுகர் கேனுக்கு ஒரு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அல்லது நம்ம சிமிலராக வந்து நம்மளும் வீட்டு நடத்துகிறோம், அவங்களும் வீட்டு இது பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் வீட்டு ப்ரொடக்ஷன் பண்ணையில் வீட்டு ப்ரொடக்ஷனில் நமக்கு ஒரு ஏக்கருக்கோ அது ஒரு ஹெக்டேருக்கோ எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் அப்படி கம்பேர் பண்ணால் அமெரிக்கா கிவ்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட், யூரோப்பியன் யூனியன் கிவ்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். ஸோ அதனால தான் இந்த WTOலே பயங்கர நெகோசியேஷன் ஆச்சு. பட் WTO நத்திங், அது ஒரு உதவா ஆகி போச்சு. ஸோ அதை பற்றி எந்த கேள்வியுமே வரல. ஸோ தட்ஸ் இட். தென் ஃபைனலி few more minutes and member 4, lady member, child labor problem in Varanasi, and what are the reforms needed in agriculture sector? Should we do with MSP regime? Should we commercialize food grains? Shouldn't we import cheap rice from Bangladesh and commercialize our product? I highlighted importance of self-sufficiency and adhering to legal mandate of NFSA, and the surplus can be commercialized like food processing or other products. Fine. ஏன்னா சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்துல அப்படிங்கிற வச்சு வந்து we cannot import it because our interest is more important. Okay. Then why textile industry came up in Kanpur? Why not in Lucknow? See this. Why not in Lucknow? So that is also a pertinent question. Then finally the chairperson. So you mentioned about Kanpur as a Manchester of East. Allahabad University used to be Oxford of East. How come UPS declined so much? UPS declined so much. So if it has changed so much, only one single person, Honorable President CM, has done 6 PMs were not able to do, right? And the 3 reforms policies of UP government, and which turned the tables. So law and order, I explained a little bit. So thank you. Your interview is over and you can go. So abdinu chairman solitaru. So finally, so what's marks given, and gave many, but will be highlighting relevant ones. Discussion with my father and DAF. My father and DAF and current affairs, along with my daily discussion with my friends, help me a lot articulate better to bring more depth answers, right? Okay, so thank you friends for listening, and it's a marathon. In fact 2023 நம்ம 22-23 நம்ம இந்த டிரான்ஸ்கிரிப்ட் போட ஆரம்பித்தோம். பட் 2022-23 தென் 23-24 கொஞ்சம் கூடுதலாக போட்டோம். பட் இப்போ 180 டிரான்ஸ்கிரிப்ட் போட்டிருக்கோம். ஸோ ஐ ஹோப் எல்லா மாணவ மாணவியர் போட்டியாளர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த கேள்வி பதிலுக்கு பயன்பட்டுருக்கும்னு நான் நம்புகிறோம். ஸோ இவ்வளவு நேரமும் இவ்வளவு காலமும் கேட்டதற்கு மிக்க நன்றி. நம்ம அதிகமாக இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் படிச்சுன்னா அதுவும் நம்ம போடுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, இது நாள் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் உடைய டிரான்ஸ்கிரிப்ட் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம், எங்கே யாருமே இல்லை. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 டிரான்ஸ்கிரிப்ட் ஒரு குறைஞ்சது ஒரு 10-20 டிரான்ஸ்கிரிப்டாக நம்ம பார்க்குற பிளானில் இருக்கோம். அண்ட் ஐ ஹோப் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த தொடரையும் நம்ம தொடங்குவோம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.